வணக்கம் மக்களே, நான் அன்பு சரவணன். இது அன்பு சரவணனுடைய அரசியல் பார்வை நிகழ்ச்சி. நான் முன்னாடியே அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டு இல்லாமல் திரு வாஜ்பாய் அவர்களோட ஆட்சியை கவிழ்ந்திருக்கு. இப்போ தாவேக்காவும் கிட்டத்தட்ட அதே சினாரியோலேயே இருக்குது. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி மட்டும்தான் இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 மற்றும் 2006 இந்த 2 முறை தமிழகத்திலையுமே ஒரு தொங்கு சட்டசபை உருவாகியிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 2006 திமுக ஆட்சி அமைக்குது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா 96 சீட்டு ஜெயிக்குது. அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து 34 சீட்டு ஜெயிக்குது. ஸோ இதை வச்சு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் அந்த சமயத்தில் திருமதி ஜெயலலிதா அம்மையாரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரு கலைஞர் அவர்களுடைய ஆட்சியை வந்து மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லி தான் கூப்பிடவே செய்வார். அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். அசிங்கப்படுத்திட்டு 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்கல்ல அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற முதல் சிக்கல் என்ன அப்படின்னா சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 118 எம்எல்ஏஸ் உங்களுக்கு வேணும். அதில் 117 பேர் வாக்களித்து ஒரு சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போறீங்க. ஸோ 118 அந்த நம்பர் வேணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து 10 எம்எல்ஏ இடிக்குது. ஸோ மெஜாரிட்டிக்கும் 10 எம்எல்ஏ வேணும், சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் 10 எம்எல்ஏ வேணும். இப்போ உங்ககிட்ட 108 எம்எல்ஏ இருக்காங்க. இதில் பெரம்பூரில் திரு விஜய் அவர்கள் பெரம்பூரில் இல்லைன்னா திருச்சி கிழக்கில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு தொகுதியில் தான் அவர் எம்எல்ஏவாக இருக்க முடியும். ஆக மொத்தம் அவர் திருப்பி ரிசைன் பண்ணார்னா அந்த தொகுதியில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் திருப்பி 10 எம்எல்ஏ தேவை. இப்போ இந்த 10 எம்எல்ஏமே வந்து பார்த்தீங்கன்னா பாமக கிட்ட 4 இருக்கு, காங்கிரஸ் கிட்ட 5 இருக்கு, 4 9 கம்யூனிஸ்ட் 2 சேர்த்து 2 இருக்கு, 11 இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன கட்சிகள் அப்புறம் அந்த முஸ்லீம் லீக் அது மொத்தமாக சேர்த்தோம்னா ஒரு 11 13 வரும். இதெல்லாம் சேர்த்தாலே வந்து 121 தான் வருது. மிச்சம் எல்லாமே திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையும் இருக்கு. அதிமுக கூட்டணி கிட்ட இருக்குன்னு வைங்களேன். இப்போ சரி, திமுக அதிமுக இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. திமுக ஆதரவு கொடுக்க போறதே கிடையாது. ஏன்னா நெரட்டிவ் ஆல்ரெடி செட் ஆயிருச்சு. விஜய்னா வர்சஸ் உதயனா, இதுதான் அந்த நெரேட்டிவ். அதை தான் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. திமுகவுக்கு தாவேக்கா திமுக இவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னாரு. அந்த நெரேட்டிவா அவர் பில்ட் பண்ணிட்டாரு, செட்டும் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ திமுக ஆதரவு தராது. அதிமுக ஆதரவு தந்துச்சுன்னா அதிமுகன்ற ஒரு கட்சிக்கு அது ஒரு அழிவு நோக்கி போற மாதிரி தான் இல்லைங்களா? ஏன்னா ஏற்கனவே 2 தேர்தலில் அதிமுக தோத்துருக்கு. ஒரு முறை திமுக கிட்ட தோத்துச்சு, விச் இஸ் ஃபைன். பட் இந்த முறை 3வது கட்சியா இருக்கு. இந்த முறை அவங்க எதிர்கட்சியா கூட இல்லை. திரு எடப்பாடி அவர்களுடைய பொசிஷன் அண்ட் திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையே இப்ப கேள்விக்குறியாகும். ஏன்னா தொடர்ந்து 2 தோல்வி, அதுலயும் இந்த முறை எதிர்கட்சியா கூட உட்கார முடியாத தோல்வி அப்படின்னும் போது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய கேள்வி எழுப்பும். இந்த மாதிரி சமயத்துல அவர் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா, அவர் ஆதரவு கொடுக்குறாரோ இல்லையோ, ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் டைரக்டா இந்த பக்கம் தாவிடுவாங்க. கட்சி தாவுறது சட்டம் அது இதுன்னு இருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கே மீண்டும் பொதுவாக தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கட்சி விட்டு கட்சி தாவுறாரு, அவர் எம்எல்ஏவா இருக்காரு பட்சத்துல கம்பம் தொகுதியில கூட ஒரு முறை நடந்தது. திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மதிமுக பம்பரம் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று இருந்தாரு. அவர் திமுகவுக்கு தாவுறாரு. திமுகவுக்கு தாவும் போதே வந்து அவர் என்ன டீல் போட்டு திமுகவில் ஜாயின் பண்ணாரு அப்படின்னா, நான் வந்து திமுக கம்பம் தொகுதியில் திருப்பி நான் திமுக கேண்டிடேட்டா நிற்கணும்னு சொல்லி கேட்டுட்டு தான் ஜாயின் பண்றாரு. அதே போல அவர் ஜாயின் பண்ண உடனே உதயசூரியன் சின்னத்தில் அதே ஆள் கம்பம் தொகுதியில் அவர் ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பொதுவாக கட்சிகள் நடந்துக்குவாங்க. அதாவது அவங்கள கட்சியில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கே அந்த சீட்டு கொடுத்து அவங்களே ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ இது நடக்கும். நம்ம அந்த சினாரியோக்குள்ள போக வேணாம். அதிமுக மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதிமுக ஆதரவு கொடுத்துச்சுன்னா அதிமுகன்ற கட்சி, எடப்பாடி அவர்களுடைய தலைமை எல்லாமே கேள்விக்குறியாக அவருடைய அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த சிக்கல் இருக்கிறதுனால திரு எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன கட்சிகளை வச்சுதான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும். இதுல இருக்க சிக்கலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்றேனே. இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு மெஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, பரோட்டா சப்பாத்தி இதெல்லாம் போடுறீங்க. இப்போ நீங்க அந்த கடையில ஓனரா இருக்கீங்க. அந்த கடையில வந்து உங்களுடைய கான்டாக்ட்ஸ், அதாவது உங்களை வச்சுதான் அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர் வர்றாங்க. ஆனா உங்களுக்கு பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ சுட தெரியாது, கல்ல தோசை சுட தெரியாது. உங்களுக்கு உங்க மாஸ்டருக்கு தான் சுட தெரியும் அப்படின்னா உங்க மாஸ்டருக்கு அங்கே ஒரு பெரிய ஹோல்டு இருக்கும். நான் வந்து சுட்டாதானே பரோட்டா, இல்லைனா நீ யாரை வச்சு பரோட்டா சுடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பரோட்டா மாஸ்டருக்கு டிமாண்ட் இருக்கு. இப்போ மார்க்கெட்ல பரோட்டா மாஸ்டருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. உங்களுக்கும் பரோட்டா சுட தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பரோட்டா மாஸ்டர் வச்சது சட்டம்ன்ற மாதிரி ஆயிரும். பரோட்டா மாஸ்டர் உங்ககிட்ட இன்னைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடு, இன்னைக்கு 2000 ரூபா சம்பளம் கொடு அப்படின்னு கேட்பாப்புல. கேட்டால் உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு பரோட்டா மாஸ்டருக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு பரோட்டா மாஸ்டரை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் அவர் 5000 கேட்டார்னா அதையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். 5000 அவன்கிட்ட கொடுக்குறது 2000 அவன்கிட்டே கொடுக்கலாமேன்ற மாதிரிலாம் தோணும்.
தொடர்ந்து குடைச்சல். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு எம்எல்ஏவுமே, நான் சொல்கிறது தாவேகா எம்எல்ஏக்கள் இல்லை, அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. பட் மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க யாரும் இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்க போகிறதில்ல. பட் கூட்டணி கட்சிகள்லேருந்து வர்ற எல்லா எம்எல்ஏவுமே ஒரு பவர் சென்டராக மாறிடுவார். கிட்டத்தட்ட வந்து பாமகவில் 4 பேர், காங்கிரஸில் 5 பேர், இவங்கெல்லாம் வந்து சீசன்டு பொலிட்டிஷியன்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு இது வந்தாகணும், எனக்கு நீ இது கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்ட்லேருந்து தான் அவங்க வந்து பேச்சே தொடங்குவாங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கல். கூட்டணி ஆட்சியை அவர் நடத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா, இல்லைங்க கூட்டணி வேணாம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி 1000 தான் திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணுறதுக்கான கோரிக்கையை வைக்கல, அவர் மெஜாரிட்டி அவரால் நிரூபிக்க முடியல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்சி எதுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க. அவங்களால ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியலன்னா அது மீண்டும் என்ன ஆகும்னா கவர்னர் ஆட்சி. அதற்கு பிறகு அது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் அப்படின்ற மாதிரி முடியும். இதை திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது. ஏன்னா முன்னாடி தாவேக்கான்ற ஒரு கட்சி ஜெயிக்குமா அப்படின்ற கேள்வி இருந்த போதே தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 108 சீட் அடிச்சிட்டாங்க. ஒருவேளை இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் கலைச்சிட்டு மீண்டும் ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா தாவேக்கா ஈஸியாக 150 தொகுதிக்கு மேலே அடிக்கும். இதை திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது. குறிப்பாக அதிமுக இதை பயங்கரமாக எதிர்க்கும். ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி டோட்டலாக அழிஞ்சே போயிடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா. அதனால அதிமுகவும் திமுகவும் அதை நடக்க விட மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தாவேக்காவை ஆட்சிக்கு கட்டில் ஏற்றணும் தான் பார்ப்பாங்க. எதனால் அப்படின்னா, அவங்க நல்லவங்கன்றதுக்காகலாம் கிடையாது, மக்கள் வரி பணம் செலவாகுது அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி ஆட்சியை நீங்கள் நடத்தும் போது நீங்கள் படுற கஷ்டங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க உங்களுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா திமுகவினுடைய ஒரு சாராம்சமே என்ன அப்படின்னா, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொள்ளையடிப்பாங்க, ஆனால் அதுவே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கட்சியாக செயல்படுவாங்க. இதுக்கு நேர் எதிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. அவங்க அந்த அம்மையார் காலத்திலேருந்தே அவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா நேராக கொடநாட்டில் போய் படுத்துப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சட்டசபைக்கு வருவாங்க. இதுதான் ஃபேக்ட். ஸோ அதிமுக அது திருப்பி எடப்பாடி அதை தான் பண்ணார். அவர் வந்து தன்னை ஜெயலலிதா அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. அதுக்கான பலனை இன்னைக்கு அதிமுகவும் அனுபவிக்கிறது, திரு எடப்பாடி அவர்களும் அனுபவிக்கிறாரு. அவங்களால வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்க முடியல. ஸோ இப்போ சரி, ஒரு வழியாக எம்எல்ஏஸ்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு, சட்டசபையில் நம்ம எதையும் கொண்டு வந்தாச்சு, சபாநாயகரையும் கொண்டு வந்தாச்சு. ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருதுன்னு வைங்களேன். அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்திலேயே நீங்கள் வந்து 118 எம்எல்ஏவை வச்சு நீங்கள் நிரூபிக்கணும். அது மிகப்பெரிய சேலஞ்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும், இப்போ கூவத்தூரில் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எல்லா எம்எல்ஏவும் கொண்டு போய் கூவத்தூரில் வச்சாங்க. சாதாரண அதிமுக அடிமைகளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட் வச்சாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அதை கூட்டுவா, இதை கூட்டுவா, இந்த நடிகையை கூட்டுவா, அந்த நடிகையை கூட்டுவா, இதெல்லாம் நீங்கள் நிறையா பத்திரிகைகள்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ டிமாண்ட் இருந்தது, அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும், ஒவ்வொரு அமைச்சருக்கும், ஒவ்வொரு இருக்கிற ஈகாக்கா எல்லாத்துக்குமே அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அப்போ ஒரு 118 எம்எல்ஏவோட நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம். இப்போ குதிரை பேரம் நீங்கள் பண்ணி ஆகணும். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக சார்பில் இருக்கிற அமைச்சர்களை திரு செங்கோட்டையன் மூலமாக கவரை பார்க்கணும், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று ஏன்னா 118 எம்எல்ஏன்றதே வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். கரெக்டாக மெஜாரிட்டி இருந்தாலே சிக்கல். நீங்கள் எப்படி பண்ணணும் இப்போ அப்படின்னா, மினிமம் 125 வச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு எவனா ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் போகும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடர் வருதுன்னு வைங்களேன், அதாவது ஒரு ஃபைனான்ஷியல் பில் ஏதோ பாஸ் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க சட்டசபையில், அதுக்கு வந்து ஆளுங்கட்சி சார்பாக வாக்களிக்கணும் அப்படின்னும் போது திடீர்னு ஒரு எம்எல்ஏ உடம்பு சரியில்லாமல் போயிடுது. திடீர்னு ஒரு எம்எல்ஏ நான்லாம் போட மாட்டேன் அப்படின்றாப்புல, கூட்டணி கட்சி வந்து நீங்கள் எங்களை சரியாக கண்டுக்கல, எங்களுக்கு வர வேண்டியது வரல, நாங்கள் போட மாட்டோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கும். ஸோ அப்போ மினிமம் ஒரு 5-6 எம்எல்ஏ எக்ஸ்ட்ராவாவது நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 118ன்னு இல்லாமல் 125 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய சிக்கல் தான் அது. அடுத்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி நடக்கும்போது பொதுவாகவே வந்து இந்த கைகள் கட்டப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க, முதலமைச்சர் உட்பட. ஏன்னா நினைச்சதை செய்ய முடியாது, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க இதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இது கொண்டு வர்றாங்கன்னு வைங்களேன் அவையில், இல்லை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்கணும், எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசணும். யூ ஹாவ் டு ரன் எவ்ரி திங் த்ரூ தம். அவங்க கட்சி தலைமையிட்ட பேசணும். இல்லை இவங்கெல்லாம் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் மினிஸ்டராக இருக்காங்க, ஆனால் இவங்க கட்சி தலைவர்கிட்ட தான் எல்லாம் பேசணும், நீங்கள் அவர்கிட்ட உட்காந்து பேசணும், அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுவும் போக
இந்த மாதிரியான ஒரு சட்டசபை, ஒரு தொங்கு சட்டசபையை நடத்தணும் அப்படின்னா, அதுவும் எதிர்க்கட்சிகள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு கட்சி இல்ல எதிர்க்கட்சி, இப்ப 2 கட்சி இருக்கு. எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியா திமுக இருக்கு, இன்னொரு எதிர்க்கட்சியா அதிமுகவும் இருக்கு. ஸோ 2 பேரும் எதிர்க்கட்சியில உட்கார போறாங்க. 2 பேரும் உங்களை கேள்விகளால தொலைச்சு எடுக்க போறாங்க. இதுக்கு இடையில உங்க கூட்டணி கட்சிகளும் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிஎம் இருக்கணும். அதை விட முக்கியமாக இந்த சபையை நடத்துறதுக்கு ஒரு தரமான சபாநாயகர் வேணும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் சரி கட்டி சமாளித்து கொண்டு போகிறதுக்கு ஒரு அப்சல்யூட் ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு ஆள் வேணும். ஸோ அதுவும் கஷ்டம். 1998 நடந்தது தான். திரு வாஜ்பாய் அவர்களுக்கு 270 சீட்டு இருந்தால் மெஜாரிட்டி, அவருக்கு 269 இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்போ ஒரே ஒரு சீட்டு, எம்பி சீட்டு இல்லாமல் அவர் வந்து ஆட்சியை இழந்தார். ஆனால் அவருக்கு அது அடுத்து ஒரு ஜாக்பாட்டாக மாறிச்சு. திரு கருணாநிதி அவர்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு. திருப்பி 99 எலெக்ஷன் வருது. அக்டோபர் 99 திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த 2 கட்சியும் தங்களை பயங்கர எதிரியாக காட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. திரு வாஜ்பாய் அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மையிலேயே ஆட்சியை பிடிச்சார் அப்போ. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ பாமக இருக்கு, விடுதலை சிறுத்தைகள், பாமக இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு. பாமகவும் விடுதலை சிறுத்தைகளுமே ஒரே கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஆக அரசியல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சியோட சேராது, அந்த கட்சி இந்த கட்சியோட சேராது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த தேர்தலில் ஜெயிச்சது தாவேகா, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஜாக்பாட் யாருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு தான். ஏன்னா இப்போ இவங்க வச்சது தான் சட்டம். நான் அந்த ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஹீரோ ரெடியாக இருக்காரு, வில்லன் ரெடியாக இருக்காரு, ஆனால் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ரெடியாக இல்லை. ஸோ சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கையில் தான் இப்போ இந்த மொத்த படமுமே இருக்குது, மொத்த தமிழ்நாட்டோடைய அடுத்த 5 வருஷமுமே இருக்குது. ஸோ அதனால் திரு விஜய் அவர்களுக்கு இந்த 5 வருடங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு முள் கிரீடம், ஒரு முள் படுக்கையாகவே தான் இந்த ஆட்சி இருக்க போகுது. தாவேகா கட்சியினருக்குமே இது புதுசு, திரு விஜய் அவர்களுக்குமே இது புதுசு. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஜென்சி கிட்ஸ் அண்ட் இளைஞர்கள் வந்து இதை வந்து பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே புதுசாக இருக்க போகுது. 2006க்கு பிறகு ஒரு தொங்கு சட்டசபை, 1952, 2006 இந்த 2 முறை தான் தமிழகத்தில் தொங்கு சட்டசபையே இருந்திருக்கு. 3வது முறையாக இப்போ தொங்கு சட்டசபை. இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் யாருக்கு அப்படின்னா தாவேகாவுக்கு. மிகப்பெரிய ஜாக்பாட் யாருக்கு அப்படின்னா திரு பாமகவுக்கும், பாமக, கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி, இவங்க 3 பேருக்குமே இது ஒரு பெரிய ஜாக்பாட். பார்க்கலாம் அடுத்த 5 வருஷம் எப்படி பட்டாசா இருக்க போகுது, யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க, யார் கொடுமையாக யார் இருக்க போகிறாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவங்களுக்கு, ஜாக்பாட் அடித்தவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.